இந்த வீடியோ காரைக்குடி லோகேஷ் கார்ஸ். ஆமாங்க, காரைக்குடி லோகேஷ் கார்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல கார்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆடியன்ஸும் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வகையில் இன்னைக்கு மறுபடியும் காரைக்குடி லோகேஷ் கார்ஸுடைய அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 5-6 கார் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 6 கார் நியூ வரவு, டியூவி 300, அப்புறம் ரெனால்ட் ட்ரைபர் ஆட்டோமேட்டிக்கு, சைலோ, ஆல்டோ 2 இருக்குங்க, ஸ்கார்பியோ. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் முழுசாக பார்க்க போகிறோம். மற்ற கார்களுடைய டிடிஎஸ் தந்திருக்காங்க. வாங்க என்னென்ன கார்கள்லாம் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தின் ஆர்வத்தையும் தரும். வணக்கம் அண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேனே. சரிண்ணே, நம்ம அட்ரஸ், லோன், கார்களுக்குலாம் லோன் எப்படி கிடைக்கும், ரெண்டையும் ஒரு வார்த்தையில நல்லானே பண்ணிடுவோம்னே. நமக்கு இது வந்து கல்யாண ரோட்ல வந்து ஜிஹெச் ரோட்ல இருக்குனே, கார்னர் புது கார்னர் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்குனே. ஓகேண்ணே, வந்தீங்கன்னா நேரா ஆப்போசிட்ல பார்க்கலாம் வண்டி. லோகேஷ் கார்ஸ் காரைக்குடி. லோகேஷ் கார்ஸ் காரைக்குடி. ஆமா, சரி அண்ணே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வந்து ஆட்டோமேட்டிக்ல ட்ரைபர் 2023. ஒரே ஓனர்ல இருக்கு, 27,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி. ஓகேண்ணே. RX Z இது. பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக் மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, டாப் மாடல்னே தஞ்சாவூர் நம்பர்ல இருக்குனே. வண்டி வந்து 2023 சிங்கிள் ஹேண்ட் வண்டி. 730 ஆட்டோமேட்டிக்னா டென்ஷன் ஃப்ரீயா ஓட்டலாம். ஆமாண்ணே. இது 4 ஏர் பேக் வர டைப்னே. இது வந்து உங்களுக்கு ஏர் பேக் 4 வந்துருமா? சீட்லயே வந்துருமா? ஆமா, சீட்ல பேக்ல வந்துரும். லிமிடெட் எடிஷன் டைப் இது. ஓகே. ஆமா, வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி கணக்கு தான். வண்டின்னு பாத்தீங்கன்னா வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 7,95,000 ரூபானே. அதை நிகர்சல் பண்ணி கொடுக்கலாம். இது மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 7 ரூபா டு 7,50 வரைக்கும் ஃபைனான்ஸ் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். என்ன மாடல் சொன்னீங்கன்னு? 2023 சிங்கிள் ஓனர் RX Z. RX Z டாப் மாடல். அது ஆட்டோமேட்டிக்ல? ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட ஸ்மார்ட் கீயோட வந்துரும். அது RX Z. ஓகே. அடுத்த வண்டி என்னென்ன பார்க்கலாம்? ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைலோல E9 இது. டாப் மாடல் இது. ஹவாக் இன்ஜின் வந்துடும். இது ஏர் பேக், அலாய்வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இது 2012 2 ஓனரில் இருக்குங்க. இந்த வண்டி வந்து கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ஓடி இருக்கிறது ஒரு 87 to 90 ஓடி இருக்குங்க. இன்டீரியர் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆமாண்ணே, டாப் மாடலு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து உங்களுக்கு E9ல உங்களுக்கு கட்சி 9ல வர ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ஆமா, E9ங்கனால ஹவாக் இன்ஜின் வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 12 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஈகிள் இன்ஜின் தான் வரும். ஓகே. பாருங்க, இன்டீரியர் எல்லாமே பக்காவா ஹவாக் இன்ஜின் வந்துடும். ஹவாக் இன்ஜின் வந்துடும். இப்போ லேட்டஸ்ட் இன்ஜின். ஓகே. ஆனா நல்லா இருக்கு. டபுள் டோர்ல மேல பிளாக். 2012க்கு 2 ஓனர்ல இருக்குனே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாய் கேக்குறோம். இதையும் நிகர்சல் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. ஓகேண்ணே. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவி 300ல T6 ப்ளஸ்னே. இது 2016 மாடலுக்கு 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஒரு 2 ஓனரில் இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 97,000 கிலோமீட்டர் ஓடிக்கு ப்ராப்பரு. வாங்க வண்டியே வீட்டில் பார்க்கலாமே. இது வந்து T6 ப்ளஸ்னே. வாய்ஸ் மேலோட வந்துடும் உங்களுக்கு. கம்பெனி இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். மியூசிக் கவர் போட்டிருக்கு. வண்டி பக்காவாக இருக்கும். மைலேஜ் தரக்கூடிய வண்டினே இது உங்களுக்கு வந்து. இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா டு 5,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு உள்ளே முன்புறமாக காட்டினாலே போதும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 6,10,000 ரூபா. அதுவும் நிகர்சல் பண்ணி கொடுத்துடலாம். அது ஹோல்சேல் ப்ரைஸ் கிடையாது, நிகர்சல் ப்ரைஸ் தான். சின்ன ஃபேமிலிக்கு வந்து அருமையான வண்டி. 2017 ஒரு ஓனரில் இருக்குன்னு ஆல்டோ 800. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 68,000 to 70 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது வண்டி. வண்டி LX டைப்பு, ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,90,000 ரூபா கேட்குறோம்னே. இது நிகர்சல் ப்ரைஸ் தான். வண்டி இன்னைக்கு 2015-16 வரைக்கும் இன்னைக்கு 2,300 ரூபா 3 ரூபா சொல்கிறாங்க. இது 17 ஒரே ஓனர் வண்டி, லோக்கல் நம்பரில் இருக்குது. வாங்க நம்ம நிகர்சல் பண்ணி கொடுக்க முடியும், பண்ணித்தரேன். ஃபைனான்ஸ் இருக்காது. அதை ஒட்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 2 to 2,50 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு 50 ரூபா முன்பணமாக இருந்தாலே போதும். ஓகே. உங்களுக்கு இது மேக்ஸிமம் ஒரு 90% வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கக்கூடிய வண்டி. ஆனால் அடுத்து நம்ம இன்னொன்று பார்க்க போகிறது வந்து ஆல்டோ 800. கிலோமீட்டர் ஓடாத வண்டி. 2014க்கு 2 ஓனரில் இருக்குது. வெறும் 60,000 கிலோமீட்டர். எதுவுமே கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும்னே. சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். 4 டயர் ஒரு 80% வரைக்கும் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2,70,70,000 ரூபானே. அதுவும் நிகர்சல் பண்ணி கொடுத்துடலாம்னே. இந்த
ஆனா அல்டோ ஒரு 3 அல்டோ இருந்தாலும் தரமா இருக்குல்ல. ஆமா அது லோ பட்ஜெட்லயும் இருக்கு. அதெல்லாம் போன டைம் அப்டேட் ஆமா அது போட்டிருக்காங்க. போட்டு பார்க்க போறேன். 1க்கு 2 ஸ்கார்பியோ பார்க்க போறேன். ரெண்டுமே ஹவாக் இன்ஜின் 10க்கு 11 2 ஓனர்ல இருக்கு ரெண்டுமே. இது வந்து உங்களுக்கு விஎல்எக்ஸ் டாப் மாடலு, வாய்ஸ் மெயிலோட வந்துடும். 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, மியூசிக் ஒரு போட்டிருக்காங்க, ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புது டயரு. எதுவுமே நீங்கள் கை வைக்க தேவையில்லை, எடுத்தால் அப்படியே ஓட்டிக்கலாம். 2010க்கு 11 2 ஓனர்ல இருக்கு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.15 கிட்ட ஓடி இருக்கு. வாய்ஸ் மெயில் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எடுத்தீங்கன்னா எந்த செலவும் கிடையாது இந்த வண்டிக்கு. முரட்டு டயர். ஆமாண்ணே, 4 டயருமே புது டயரு, சீட் கவர், நியூ சீட் கவர். எடுத்தா எந்த செலவும் இல்லாத வண்டி. உங்களுக்கு ஸ்கார்பியோவில் தேடிக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 4,50,000 இதுவுமே நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரைவேட்டில் வந்து லிமிட்டட் இது ஃபைனான்ஸ் எலிஜிபிள் பண்ணி கொடுக்கலாம். லிமிட்டடில் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸ்ரீராமில் வந்து ஒரு 1.5 ரூபா ஒரு 2 ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாமே நம்மளால முடிஞ்சது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் லோ பட்ஜெட் கேட்டகரி. ஆமா, ரெடி பேமெண்டா இருந்துட்டா யூஸ் பண்ணமா அடுத்த ஒரு வண்டியை வண்டி மாத்தி பக்காவா இருக்கும். ஓட்டி பார்த்தாங்கன்னா 2 வண்டியுமே பிடிக்கும். ஓகே, குறைன்னு சொல்ல முடியாது. இதுவும் அதே கண்டிஷன், இதுவும் அதே கண்டிஷன் தான். 10க்கு 11 2 ஓனர் எல்எக்ஸ் டைப். இதுவும் ஹவாக் இன்ஜின் வந்துடும். இதுவுமே டயர் பாயிண்ட் எல்லாமே பக்காவா இருக்கும். புது டயர் பாயிண்ட். இது கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.20 கிட்ட ஓடி இருக்குண்ணே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவா இருக்கும்ண்ணே. எல்லாமே மியூசிக் கவர், டோர் பேர் எல்லாமே வண்டிக்கு எதுவும் பக்காவா குவாலிட்டியா போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஒர்க்கிங்கா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். அது போக ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் தனியா வந்து. ஆமாமா, 2 டிவி பார்த்துக்கலாம் நீங்க ஒரே வண்டியில. ஆமா, ரெண்டுலயுமே போட்டுருங்க. ரெண்டுமே ஒர்க்கிங். ஆனா சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி பண்ணிடுறீங்கல்ல. ஆமாண்ணே, கிளியரா இருந்தா பார்ட்டிக்கு நமக்கு பிடிச்சா தானே அடுத்த கஸ்டமருக்கு பிடிக்கும். கண்டிப்பா. ஆமா, 2010க்கு 11 2 ஓனர்ல இருக்குண்ணே. கிலோமீட்டர் 1.20 கிட்ட ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் ரெண்டுமே 450 பட்ஜெட் தான். இதுவுமே நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். 2 வண்டிக்குமே. வண்டி 2 வண்டி ஓட்டி பாருங்க, குறைன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த வண்டி நீங்க குறை சொல்ல முடியாது, பக்காவா இருக்கும் வண்டி. ஓகேண்ணே. 200 அடுத்து நீங்க தேடி இருக்க வண்டி ஸ்விஃப்ட் 2018ல 2 ஓனர்ல இருக்கு. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. VDI டைப்பு. எடுத்தீங்கன்னா எந்த செலவும் கிடையாது, நியூ ஷேப் தான். 2018 2 ஓனரு. கிலோமீட்டர் டீசல். அது VDI டீசல்னே. நான் யதார்த்தமா இந்த வண்டி எடுப்போம்னு சொன்னேன். டீசல் அது. ஆமாண்ணே, டீசல் வண்டி. நியூ ஷேப்னே. இது 2 ஓனர்ல இருக்கு. 18க்கு ஒரு 2 ஓனர்ல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 6,25,000. இந்த வண்டிக்கு நீங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 5 லட்ச ரூபா டு 5.5 லட்ச ரூபா ஃபைனான்ஸே வாங்கிக்கலாம். 50 ரூபா டு 60 ரூபா முன்பணமா கட்டினாலே போதும். அதே மாதிரி விலையை நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 6,25,000. ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 2016 2 ஓனர்ல இருக்கு. ZTI பிளஸ் டாப் மாடல்ல 2 ஓனர்ல. கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 140 ஓடி ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ரேட்னு பார்த்தீங்கன்னா 7,40,000 கேட்குதான். அதாவது நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா i10 2013 ஒரே ஓனரில் இருக்குது. எல்பிஜி வித் பெட்ரோல். இது வந்து 66,000 ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3,10,000. அதை நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஆல்ட்ரேஷனோட உள்ளது ஸ்விஃப்ட் 2018 2 ஓனரில் இருக்குது. டீசலு ZTI ப்ளஸ்ஸு. கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தா 1.15 ஓடி ப்ராப்பர் சர்வீஸ்லேயே இருக்குது. இந்த வண்டி நீங்கள் சன்ரூஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனிலே. இதை வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தா 6,30,000. இதோட அப்டேட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இங்கே வாங்க, அடுத்த வண்டி பார்ப்போம். ஆமாம், இது சன்ரூஃப் டீசல். ஆமாம், டீசல். 2 வண்டி ஸ்விஃப்ட் இருக்குது, ரெண்டுமே டீசல் தான். இது வந்து 2014 அமேஸு 2 ஓனரில் இருக்குது. இந்த வண்டி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டரில் ஓடி இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 4,20,000. 4 டயர் மாற்றி கொடுத்துடலாம். அப்புறம் சாண்ட்ரோ 2013 16ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஓனரில் இருக்குது. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 2,80,000. இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது வந்து அடுத்து ஃபோர்டு ஃபிகோ 2014 2 ஓனரில் இருக்குது. கிலோமீட்டர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல். இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு 2,50,000 நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். அதையுமே அதை பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு மஹேந்திரா லோவன் 2011 ஒரே ஓனரில் இருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்ட் சர்வீஸ் வண்டி. டீசல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தா 2,70,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது வந்து வெளியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் எலிஜிபிள் பண்ண முடியாது. எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ரெடி பேமெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டாக் மாடல்ங்கிறனால நிறைய பேர் வண்டி பக்காவாக இருக்கும். செலவு இல்லாத வண்டி. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் செலவு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. அடுத்து ஹோண்டா சிவிக் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காண்டி எடுக்கிற வண்டி. 2011 2 ஓனர்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம 2008 கொடுத்தோம், அதே 3,000 லட்ச ரூபா பண்ணி கொடுத்தோம். இது வந்து நம்ம 2011 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3,65,000 தான். அதையும் விலையை நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம்.
எல்லாருமே எதிர்பார்க்குற வண்டி அல்டோ 2011க்கு 12 2 ஓனர், கிலோமீட்டர் பார்த்து 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமரோட வண்டி தான் இது. 210 கேட்குறாப்புல நிகர்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுவுமே அதிகபட்சமாக கொடுத்தாங்க ஒரு 195னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு சஃபாரி, டாடா சஃபாரி 2011க்கு 12 ஒரே ஓனரில் இருக்குது கண்டிஷனு. இந்த வண்டி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் இது வந்து. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3,35,000 இதுவுமே நிகர்சல் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஓகேனா என்ன நிகழ்ச்சி பண்ணி ஏதாவது பேசணும். ஓகேண்ணா, இப்போ இருக்கிற அப்டேட்லாம் பார்த்துட்டு ஆமாண்ணே, இன்னும் வண்டி வர வண்டி இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் கூப்பிடுறேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, காரைக்குடி லோகேஷ் கார்ஸுடைய டீட்டெயில்ஸ் வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் முடிச்சிருப்போம். காருடைய குவாலிட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணுங்க. இங்கே என்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.